ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து இந்த நிலக்கடலை வச்சு நான் வந்து நிலக்கடலை லட்டு செய்யலாம். நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கரும்பு சக்கரை போட்டு செய்யலாம். முதல்ல இதை நல்லா வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு சூப்பரான விஷயம் ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து எனக்கு வந்து சூப்பரான ஒரு சார் அமைஞ்சார். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அமைஞ்சார். அந்த சாரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா, டெய்லி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருவார். 10 மணிக்கு தான் சாப்பிடுவார். ஸ்கூல் வந்து 9 மணிக்கு தானே. அதனால் ப்ரேயர் முடித்த உடனேயும் ஃபஸ்ட்டு வந்து ப்ரேயர் முடித்து கிளாஸில் வந்து சாப்பிடுவார். சாப்பிட்றதுக்கு முன்னே ஒன்று கேட்பார். இன்றைக்கி யாரெல்லாம் வீட்டில் சாப்பிடாம பட்னியாக வந்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுங்க. அவருக்கு வந்து நல்ல ஒரு மனசுங்க. எப்படி சொல்லலாம்னா, ஒரு விஜயகாந்த் மாதிரிங்க. எல்லார் மனசுலையும் நிற்பார். அப்படி ஒரு தங்கமான குணம் வந்து எப்படி அவருக்கு அந்த மாதிரி மனசு வந்ததுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு 2 டிஃபன் பாக்ஸ் கொண்டு வருவார். ஒரு டிஃபன் பாக்ஸ் அவருக்கு, ஒரு டிஃபன் பாக்ஸு அவங்க கிளாஸில் 5th ஸ்டாண்டர்டில் அவங்க கிளாஸில் மட்டும் யார் சாப்பிட்லையோ அவங்கள கூப்பிட்டு பின்னாடி எல்லா குழந்தைங்களும் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அவர் டேபிள்லேயே அப்படியே குழந்தைங்க முன்னாடி உட்காந்து சாப்பிடுவார். அந்த குழந்தை வந்து எல்லோரும் முன்னாடி சாப்பிட வைக்கப்படும் இல்லையா, அதனால் முன்னாடி ரோவாக உட்காந்துருப்போம். 5 லைன் 6 லைன் உட்காந்துருப்போம். பின்னாடி போயிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்பாரு. சாப்பிட்டு அவர் டிஃபன் பாக்ஸை வந்து அவரே கழுவி வச்சுருவார். அந்த குழந்தைங்க சாப்பிட்ட குழந்தைங்க, சார் கொடுங்க சார் உங்கள் டிஃபன் பாக்ஸை நானே கழுவிட்டு வரேன் அப்படின்னா, இல்லை வேண்டாம் நானே கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். பாடம் வந்து அவர் கவர்மெண்ட் டீச்சரு. அவருக்கு எப்படியும் அப்போல்லாம் சம்பளம் ஒரு 50,000 அப்படி இருக்கும். இப்போல்லாம் சம்பளம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து எவ்வளோ சம்பளம், 2 லட்சம் 1.5 லட்சம் அப்படி இருக்குது. எல்லாருக்குமே பப்ளிக்காக இது வந்து தெரியும். அவரை நம்பி எந்த ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, தாயை விட தகப்பனை விட பத்திரமா பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி நல்ல விஷயங்களை தான் பேசுவார். இப்போ நடக்கிற ஸ்கூல்லலாம் கேமரா வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போல்லாம் வந்து அதாவது தெய்வங்க தான் எங்களுக்கெல்லாம் சாரு வாத்தியாராக டீச்சராக அமைஞ்சது. டீச்சர்ஸ் கூட அப்படி தான். அவங்க ஒய்ஃபும் அதே ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. அவங்களும் அப்படி தான். நல்ல விஷயம். டெய்லி டேபிள் படிக்கணும். டெய்லி வாய்ப்பாடு வந்து ஒப்படைச்சிடணும். அப்புறம் டெய்லி ஹோம்ஒர்க் எழுதிடணும். டெய்லி இது தமிழ் இங்கிலீஷில் டெஸ்ட் வைப்பார். டெஸ்ட் எழுதணும். அவர் வாங்கின சம்பளத்துக்கு குழந்தைங்களுக்கு அவ்வளோ வந்து உழைச்சார். ஒரு நாள் கிளாஸில் தூங்கினது கிடையாது சாரு. ஒரு நாள் வந்து ஓபி அடித்தது கிடையாது. ஒரு நாள் செல்லு நோண்டினது கிடையாது. ஆனால் ஃபெயில் ஆகிற குழந்தைங்கள வந்து கூப்பிட்டு, உனக்கு என்ன புரியல, நான் சொல்லி கொடுத்தா உனக்கு பயமாக இருக்கா, புரியலையா, உன் ஃப்ரெண்டு அந்த பையன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, இல்லை உன் ஃப்ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இப்போ யாருப்பா இந்த பொண்ணுக்கோ இந்த பையனுக்கோ சொல்லி கொடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அது வரலையா 5 டைம் 6 டைம் எழுது. நீ படிச்சினா பெரிய ஆளாக ஆகலாம். பாரு என்ன மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு வரலாம். நல்ல சம்பளம் கிடைக்கும். நல்ல டீச்சராக நல்ல வாத்தியாராக நீங்களாம் வரணும். குழந்தைங்கள நீங்கள் ஒரு டீச்சராகவோ ஒரு வாத்தியாராகவோ ஆனாலும் சரி, இல்லை வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போனாலும் யாரையும் மனசு நோக பேசக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. வாங்குகிற சம்பளத்துக்கு வந்து உண்மையாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்போ நாங்கள் 5வது தான் படிக்கிறோம். அப்படியே அவர் பேசினா அப்படியே தேனா காதில் பாயும். அவ்வளோதான். ஒரு மிரட்ட மாட்டார், ஒரு திட்ட மாட்டார். படிக்கல ஹோம்ஒர்க் எழுதலைன்னா மட்டும்தான் திட்டுவார். அப்பா அம்மா எவ்வளோ கூலி வேலை செய்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, நீ படித்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட வேண்டாமா, நீ நல்லா படிக்கணும். நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பென்னு, ரப்பரு, சாக்லேட்டு அந்த மாதிரிலாம் ப்ரைஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணுவார். எல்லாம் நாங்கள் அந்த சார் வந்தாலே, ஒரு சாரோ ஒரு டீச்சராக அந்த ஸ்கூலை விட்டு ரிட்டையர் ஆனால் அந்த குழந்தைங்க அப்படி அழுகுங்க. அதுலேயே அவங்களோட குணம் என்ன. இப்போ விஜயகாந்த் சார் இறந்தார் பார்த்தீங்களா, எப்படி அழுதாங்க என்ன. அந்த மாதிரி வாழ்கிறது கொஞ்ச நாளுங்க. ஈன பிறவியாக வாழாமல் நல்ல கடவுள் பிறவியாக வாழ்ந்துட்டு போங்க. குழந்தைங்க வந்து 8th 9th 10th படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பேசுகிறது, தப்பாக நடந்துக்கிறது, அசிங்கமான வார்த்தைகள் திட்டுறது எல்லாமே எல்லாருக்கும் பேரண்ட்ஸ்க்கும் தெரியும், அங்கே படிக்கிற குழந்தைங்களுக்கும் தெரியும். ஆனாலும் சில ஆசிரியர்கள் வந்து அப்படி கரெக்டாக அசிங்கமாக நடந்துக்கிறாங்க. இதுக்கு வந்து
கண்டிப்பாக கடவுள் தான் வந்து பதில் சொல்லணும். தயவு செஞ்சு நல்ல டீச்சர்ஸாக இருங்க. அதே மாதிரி நாங்கள் அந்த ஸ்கூல் விட்டு பாஸ் ஆகி 6th போகிறோம். அப்போ எல்லா பேரண்ட்டும் குழந்தைங்களும் வந்து சாக்லேட்டு, லட்டு, மிக்சரு என்ன எங்களுக்கு வாங்க தெரியுமோ, ஒவ்வொரு பேரண்ட்டோட நாலேஜுக்கு என்ன வாங்க முடியுமோ, கேக்கு எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு போகிறோம் சார்னா, ஒருத்தர்கிட்ட கூட ஒரு லட்டோ ஒரு கேக்கோ எதுவுமே அவர் ஆசைப்பட்டு வாங்கலைங்க. ஆனால் இன்றைக்கி மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், ஒரு டெய்ரி மில்க்கு சாக்லேட்டு கொடுத்து பாருங்கள், ஒரு முழம் பூ கொடுத்து பாருங்கள், அவங்க எப்படி மாறுறாங்க, அவங்களோட ரியல் கேரக்டர் என்னன்னுங்கிறது தெரியும். ஆனால் அவர் சொல்கிறார், எனக்கு கவர்மெண்ட் எனக்கு போதுமான சம்பளத்தை நேர்மையாக கௌரவமாக எனக்கு கொடுத்துருக்குமா, அது போதும். இந்த ஸ்வீட்டு இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஏன் சார்பாக நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, உங்கள் வீட்டில் பக்காக்க இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னு சொல்லி ₹1 கூட ஆசைப்படாமல் வாங்கினார். வாங்காமல் திருப்பி இது பண்ணார். நல்ல கல்வியை வந்து கொடுத்தாரு. அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும். அதாவது சில பிள்ளைங்க பசங்கள்லாம் 5வது இந்த பக்கம் பாய்ஸு, இந்த பக்கம் கேர்ள்ஸு, கோஎட்டு தான் அது. அப்போ இது நாட்டு கரும்பு சக்கரை. இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு சீவிட்டு புடச்சி இதுவும் மிக்சியில் போட்டு ஒன்றா அரைச்சி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டோம்னா கடல உருண்டை ரெடி. உங்கள் லைஃப்பில் நல்ல மிஸ்ஸுங்களோ நல்ல டீச்சர்ஸ் பற்றி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதே செய்யுங்க. இப்போல்லாம் வந்து நல்லாசிரியர் விருதெல்லாம் கூட கொடுக்குறாங்க. நல்ல அன்பான மிஸ்ஸுங்களுக்கும் தாய்மார்களுக்கும் நல்ல டீச்சர்ஸ்க்கும் நல்ல வாத்தியார்களுக்கும் என்னோடய விஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களை மாதிரி நிறைய நல்ல நல்ல டீச்சர் அமையணும். என் தாய் தகப்பனோட என்னோடய ஆசிரியர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஆசிரியர்கள் எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அமையணும்னு சொல்லி வாழ்த்துறேன். ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப சஃபர் ஆகிறதுனால பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அது நம்ம போய் தட்டி கேட்டோம்னா வேறு மாதிரி அவங்க இன்னும் நான் எவ்வளோ கெட்டவன், நான் எவ்வளோ விஷம் பிடிச்சவங்கிறத நிரூபிக்கிறாங்க. ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு கல்வி அமைச்சராக, ஒரு சிஓவோ, ஒரு நல்ல பாதுகாப்பு குழந்தைங்களுக்கு தர்றவங்களுக்கா ஸ்கூலில் ஒரு கேமரா மாட்டி அந்த குழந்தைங்கள அக்கறையாக கவனித்து நல்லா பாடம் எடுக்கிறாங்களா, நல்லா நடத்துகிறாங்களாங்கிறத வந்து அனுப்புகிற மாதிரி ஒரு நல்ல ஐஏஎஸ் அதிகாரி வந்து எப்படி ஏழை மக்களுக்கும் உதவுறாங்களே அந்த மாதிரி வசதி இல்லாதவங்களும் கஷ்டப்படுறவங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டி படிக்க வைக்கிற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க ப்ரைவேட் ஸ்கூலில். அவங்களுக்கெல்லாம் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தை தர்ற மாதிரி நல்ல டீச்சர்ஸ் நல்ல மிஸ்ஸுங்க அமையணும், நல்ல வாத்தியார் அமையணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். விஜயகாந்த் சாரை பார்த்தாவது திருந்துங்க, நல்லது செய்யுங்க, சொர்க்கம் கிடைக்கும், இல்லாட்டி நரகம் தான் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.